வெல்கம் டு டுடே ட்ரேடர்ஸ். ஸோ இந்த என்ட்ரி நம்ம உங்க கூட சேர்ந்து நம்ம டெய்லி அப்டேட்ஸில் எடுத்தோம். ஸோ போன டெய்லி அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரி நீங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருப்பீங்க. கிளியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1:3. ஸோ 1:3 இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு $7 அந்த கேப்பில் இருக்குது. ஸோ இதில் க்ளோஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் வரும். அதாவது இந்த இடம். ஸோ எப்படி இந்த மாதிரி என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி ப்ரீவியஸாக நம்மளுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் நம்மளுக்கு வந்து கிளியரான ஒரு லிக்விடிட்டி கிராப். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே யூஎஸ்டி ஜேபிவை ஒரு ஹையர் லோ இந்த ஃபார்மேட் இருக்குது. ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. ஸோ தென் ஒரு ஹையர் லோ. ஸோ இந்த ஹையர் லோ ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணாதனால இது வந்து ஆர்டர் பிளாக்ல நம்மளுக்கு வந்து கிளியரா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரைட்டா போகாம இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருந்துச்சு. இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் நம்ம வந்து என்ட்ரிக்கான ஃபர்ஸ்ட் சிக்னல். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இனிமே செல்லர்ஸ் இல்லை பையர்ஸ் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியரா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 158.85 ஜோனில். ஸோ ஒன்ஸ் இந்த ஜோன் நம்மளுக்கு பிரேக் ஆனோடனே நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி கிராப் நடக்கும், இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் என்ட்ரி எடுத்தோம். ஸோ இந்த என்ட்ரி ப்ரொடக்டிவ் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 158. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஏன் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது ப்ரீவியஸ் லிக்விடிட்டி எல்லாத்தையுமே கிராப் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ரேலியில் அதாவது இந்த ஸ்விங் ஹை டு இந்த ஸ்விங் லோவில் இருக்கிற இன் ப்ரீவியஸ் லோவை கிராப் பண்ணிட்டு அண்ட் ப்ரீவியஸ் ஹையும் கிராப் பண்ணியிருக்கு. ஸோ அதான் கிளியராக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணலாம். தென் டாலர். ஸோ டாலர் பார்த்தீங்கன்னா இந்த வார் அதாவது ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதாவது ஈரான் கூட அவங்க சீஸ் ஃபயர் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போதைக்கு வார் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஒரு ஃபுல்லாக கிராஷ். பட் நம்ம இந்த கிராஷ் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் மட்டும் நம்ம பார்க்கல. ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸில் நம்மளுக்கு வந்து கிளியராக ஒரு பிரேக் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் போன டெய்லி அப்டேட்ஸில். ஏன்னா டாலர் வந்து எப்போவுமே ஒரு $100 ஜோனை தாண்டாது. அப்படி தாண்டுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஹையர் ஹைக்கு வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 100 ஜோனில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிஜெக்ஷன் தான். ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா நான் வந்து ஒரு லோயர் லோ எதிர்பார்ப்பேன். ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணலனா நெக்ஸ்ட்டு ஹையர் ஹை தான். ஸோ அப்போ டாலர் வந்து நம்மளுக்கு ஒரு ஹையர் ஹை போச்சுன்னா யூரோ வந்து லோயர் லோ போகும். ஸோ யூரோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ப்ரீவியஸான இந்த லோ வந்து லிக்விடேட் பண்ணதுனால இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை. ஏன் இது ஸ்ட்ராங்கான சப்ளைனா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணல. ஆனால் இந்த லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி அந்த லோ கிரியேட் பண்ண ஹையை பிரேக் பண்ணிட்டு தான் போயிருக்கு. ஸோ இதில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட்டில் செல்லர்ஸ் இல்லை, சாரி பையர்ஸ் இல்லை, ஒன்லி செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லிக்விடேட் பண்ணுது. அண்ட் இந்த ஜோனை நம்மளுக்கு பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு கன்சிடர் பண்ணுவோம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து லோயர் லோவில் தான் போக போகுது. இது ஜஸ்ட் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் தான். இந்த லோ டு இந்த ஹை டு இந்த லோவில் இது வந்து ஜஸ்ட் ஒரு லிக்விடிட்டி கிராப் தான். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து லிக்விடிட்டி கிராப் இன்டர்னலாக நடந்துட்டு கூட ரிவர்சல் ஆகும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ இன்கேஸ் இது கண்டினியூ ஆகணும்னா மார்க்கெட் எதை பிரேக் பண்ணணும்னா ஸோ 4 ஹவரில் கிரியேட் பண்ண இந்த லோ வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகும். அதாவது இந்த லோ. ஸோ இந்த லோ நம்மளுக்கு பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லோயர் லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிரேக் பண்ண இந்த ஹையை பிரேக் பண்ண
சாரி, இந்த லோ இல்ல, இந்த லோ. எஸ். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு அகைன் இந்த லோ பிரேக் ஆகும். ஸோ எய்தர் ஆஃப் இந்த மாதிரி ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும். அது வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு ஹையர் ஹை தான். ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. ஸோ என்ட்ரி எடுத்து நம்ம ட்ராப் ஆகி வேஸ்ட்டாக நம்ம வந்து அமௌண்ட்டை லாஸ் பண்ண வேண்டாம். நம்ம கிளியராக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்தால் போதும். ஏடி யூஎஸ்டிடி நான் சொல்லியிருந்தேன், மேலே இருக்கிற 75% கீழே இருக்கிற 25% தான் மார்க்கெட் வந்து ரிப்பீட்டடாக டேப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் ஜோன். இந்த ஜோன்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறது நம்ம தான் ஸ்டாப் லாஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். பட் இது ஜஸ்ட் ஒரு ட்ராப் தான். இது என்ட்ரி இல்லை. ஸோ இனிஷியலாக இறங்குன எல்லா பையர்ஸுமே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா நம்மளுக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தா தான் தெரியும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்மளுக்கு இந்த லோ பிரேக் ஆகணும். அதாவது இந்த ஹை பிரேக் ஆனா மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல. லோயர் டைம் ஃப்ரேம்ல லோயர் டைம் ஃப்ரேம்லயும் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு வந்து கிளியரா ஒரு இந்த பிரேக் நடந்ததுக்கு அப்புறம் அகெயின் ஒரு இனிஷியல் லிக்விடிட்டி கிராப் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நடந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஹை பிரேக் ஆகணும். இந்த ஹை பிரேக் ஆகணும். ஸோ இந்த ஹை பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு ரீடெஸ்ட்ல நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ண ஹை அதுதான். ஸோ இந்த ஹை பிரேக் ஆகும். சரி, இந்த ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய என்ட்ரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்எஸ்டிஜேபிஒய். ஸோ என்எஸ்டிஜேபியும் கன்சல்டேஷன் ஜோன் அதே மாதிரி தான். நம்மளுக்கு இன்னும் என்ட்ரி இல்லை. ஸோ இந்த ஹை பிரேக் ஆகும். ஆர்எல்ஸ் இந்த கன்சல்டேஷன் ஜோன் முடியிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்க. ஒரு கரெக்டான என்ட்ரி கிடைக்கும். ஏயுடிஜேபிஒய். ஏயுடிஜேபிஒய் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸோ இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹைல இருக்கிற எல்லா லிக்விடேஷனுமே கிராப் பண்ணிடுச்சு. பட் மார்க்கெட்ல ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கல. ஸ்டில் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ இன்கேஸ் நம்ம என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் எந்த ஹை பிரேக் ஆகணும்னா இந்த ஹை பிரேக் ஆகணும். ஸோ ஒன்ஸ் இந்த ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Okay, guys, see you in the next update.